வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். நீங்கள் இப்போ பார்க்குறது மதுரை பக்கத்தில் திருமங்கலம் என்ற ஊர். அந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தெருவோர கடைகள் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் கிராமத்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மரக்கதவில் வந்து அந்த குக்கி மாட்டுவாங்க. அந்த குக்கி, அதுக்கப்புறம் செடி மரம்லாம் உடைக்கிறதுக்கு வந்து ஒரு வளைவாக இருக்கும். ஒரு அது ஏதோ சொல்லுவாங்க, அருவாள் மாதிரி வளைவாக இருக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் இந்த ரோட்டில் கிடைக்கும். இங்கே வந்து நிறைய பேர் வந்து பாவம் வெட்ட வெயிலில் வந்து அவங்க கடை வச்சிட்ருக்காங்க. அருகாமனை இங்கே வந்து வெளியில் வந்து 300 ரூபாய் 400 ரூபாய் அருகாமனைலாம். இந்த இடத்துல 150 ரூபாய்க்கு தான் நாங்கள் வாங்கணும். அது பார்த்திங்கன்னா இப்போ இவங்க பார்த்திங்கன்னா அந்த இரும்பு வச்சுருக்காங்க. அந்த இரும்பை வந்து தட்டி நெளித்து நம்ம எந்த மாதிரி சொல்கிறோமோ அந்த ஷேப்புக்கு வந்து அவங்க மரம் வச்சு கொடுக்குறதா இருந்தால் கூட அருகாமனைக்கு மரம் வச்சு அருகாமனை வந்து ஜாயின் பண்ணி அட்டாச் பண்ணி கொடுக்குறாங்க. அருகாமனையோட தேங்காய் துருவலும் சேர்த்து வந்து இவங்க கேட்டோம்னா நம்ம அதே மாதிரி செஞ்சு கொடுக்குறாங்க. நாங்கள் இங்கே தான் இறங்கணும். நிறைய விலை விசாரிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கடைக்கும் அருகாமனை நாங்கள் வாங்கினோம். 500 ரூபாய் சொல்கிறாங்க, 400 ரூபாய் சொல்கிறாங்க, 300 ரூபாய் சொன்னாங்க. அப்போ எங்கள் பக்கத்தில் ஒருத்தர் வந்தார். அவங்க வந்து எங்களை மாதிரி வாங்க வந்தவர். புது மனுஷால் வெளியூர்லேருந்து வர்றது தெரிஞ்சால் கடைக்கு கடை விலையை ஏற்றி சொல்லுவாங்க. நீங்கள் நல்லா பாதிக்கு பாதி கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்பவே ஏமாத்துவோம். நாங்கள் வந்து சும்மா ஒவ்வொரு கடையை இப்படி பார்த்துட்டு போகும்போது ஒரு கடையில் 500 ரூபாய் சொல்கிறாங்க, அருகாமனை ஒன்றுத்தில் 300 ரூபாய் சொன்னாங்க. கடைசியே ஒரு கடையில் இருக்கிறவரை 150 ரூபாய்க்கு நான் தரேன் வாங்கன்னு சொல்லி 2 அருகாமனை நாங்கள் வாங்கினோங்க. அதில் தேங்காய் துருவலும் சேர்த்து வாங்கினோம். ஒரு அருகாமனையில் மரம் சேர்த்து அட்டாச் பண்ணி இரும்பில் வந்து அருகாமனையும் தேங்காய் துருவலும் சேர்த்து நாங்கள் வாங்கினோம். நம்ம சொல்கிற சைஸுக்கு அவங்க உடனே செஞ்சு கொடுக்குறாங்க. அது மாதிரி சாணம் பிடிச்சும் கொடுக்குறாங்க. அவங்க வந்து பொருள் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் ரொம்ப கவனமாக நம்ம வாங்கி எடுத்துகிட்டு போகணும். நாங்கள் வந்து சென்னையிலேருந்து அங்கே வாங்கிட்டு சென்னையில் கொண்டு வந்து வீட்டில் சேர்க்கும்போது ரொம்ப கவனமாக நாங்கள் செய்வோம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மரக்கதவில் மாட்டுற கொக்கி. இந்த காலத்தில் கொக்கி தான் பூட்டு கிடையாது, பூட்டு போட மாட்டாங்க. உள்பக்கம் வந்து அந்த கொக்கியை வந்து மாட்டி விட்டுருவாங்க. 2 பக்கமும் தாப்பால் போடுற இடத்துல கதவு வந்து ஓப்பன் பண்ண முடியாது. அந்த கொக்கியை எடுத்தால் தான் கதவு ஓப்பன் பண்ண முடியும். அங்கேருந்து நாங்கள் திருமங்கலத்துலேயே கொஞ்சம் தூரம் தள்ளி திருமங்கலம் மார்க்கெட் கிட்ட கொத்தவரங்காய் வத்தல், அப்புறம் மெதுக்கு வத்தல், அதுக்கப்புறம் அப்பளம், சுருள் அப்பளம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, மோதிரம் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, உளுந்தப்பளம், இதெல்லாம் வந்து மோர் மிளகாய் இதெல்லாம் வந்து அங்கே பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அங்கே மொத்தமாக வாங்கிட்டு வந்து ஷேர் பண்ணிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மதுரையில் திருமங்கலம் மதுரை இந்த சைடில் வந்து இந்த மாதிரி வத்தல்லாம் ரொம்ப ருசி அதிகமாக இருக்கும். விலையும் சென்னையை விட கம்மியாக தான் இருக்குது. மதுரைக்கு போனீங்கன்னா திருமங்கலம் சைடில் இந்த பொருட்கள்லாம் தாராளமாக வாங்கலாங்க. அது மட்டும் இல்லை, மதுரையில் பாத்திரங்களும் நல்லா இருக்கும். எவர் சில்வர், பித்தளை, காப்பு, செம்பு, செட்டிநாட்டு பானைகள் இதெல்லாம் மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவில் பக்கத்தில் ரொம்பவே நல்லா இருக்கும். எவர் சில்வர் பாத்திரம் கூட அங்கே வெயிட்டாக இருக்குங்க. நன்றி.